இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க உட்கார்ந்து இப்படியே போனை பாத்துக்கிட்டே இரு. அங்க உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நீ யார சொல்ற இப்போ? ரோஹிணிய சொல்றியா? அக்கா, நான் உன் பொண்ணு ரேவதிய சொல்றேன். ஏன் ரேவதிக்கு என்ன? நான் இப்ப ஒன்னு சொல்லுவேன், உன்னால கோவப்படாம கேட்க முடியுமா? என்ன சந்திரா, மறுபடியும் என் பொண்ணை பத்தி தப்பா ஏதாவது சொல்ல போறியா? அக்கா, உன் பொண்ணை நம்ப நான் வேணான்னு சொல்லல. அதுக்காக அவ என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு முட்டாளா இருக்காத. சந்திரா, நீ எதுக்கு ரேவதி எப்படி வாயில வச்சு கரிச்சுக்கிட்டே இருக்க? யார் நானா? ஐயோ அக்கா, நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உன் பொண்ணு அந்த கார்த்தியோட இப்ப கோவில்ல இருக்கா தெரியுமா? போதும் சந்திரா, நீ ரேவதியை பத்தி பேசுறத நிறுத்து. அவ எதுக்கு அந்த கார்த்தியோட கோயிலுக்கு போறா? ஏன்னா ரேவதிக்கு கார்த்தி தான் அவ புருஷன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ஒன்ன முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு முழிச்சுக்கோக்கா. இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஓ கண்ணு முன்னாடி ஆதாரத்தை காட்டினா நம்புவியா? சொல்லுக்கா, அப்பதானே நம்புவ. உன் பொண்ணு மாப்பிளையும் இப்ப இருக்கிற போட்டோவை காட்டுட்டா? சந்திரா, யார நீ மாப்பிள்ளைன்னு சொல்ற? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு ஒரு முடிவுல இருக்கக்கா. அதனால நீ ஏன் இந்த போட்டோ பார்த்து தெரிஞ்சுக்க. பாரு. இல்ல, நீ போய் சொல்ற. இது என் ரேவதி இல்ல. என்னது? இது ரேவதி இல்லையா? என்ன சொல்ற? ஆமா, இது அவங்களோட பழைய போட்டோன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியோன்னு தோணுது. அக்கா, நான் எவ்வளவு பதட்டத்தோட வந்து இந்த போட்டோவை காமிச்சிட்டு இருக்கேன். நீ இப்ப கூட என்னதான் சந்தேகப்படுறல? இது பழைய போட்டோ கிடையாது. உன் பொண்ணு அந்த கார்த்தியும் ஜோடியா உட்கார்ந்து சமயோஜித பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோ தான் இது.